வீட்டோ இல்லாத உலகம். ஒரு உலகம், நூற்றுக்கணக்கான நாடுகள், கோடிக்கணக்கான மக்கள். ஆனால் உலக முடிவுகளை எடுப்பது சிலரே. போர் நடக்க வேண்டுமா? சமாதானம் ஏற்பட வேண்டுமா? தடைகள் விதிக்கப்பட வேண்டுமா? இந்த முடிவுகள் உலக மக்களால் அல்ல, சில சக்தி வாய்ந்த நாடுகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. இது உண்மையான ஜனநாயகமா? வணக்கம். ஆம், மாற்றத்திற்கான கேள்வி கணைகளுடன் நாங்கள் மௌனத்தின் சாட்சிகள். மௌனத்தின் சாட்சிகள், மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. வீட்டோ ஒரு வார்த்தை, ஆனால் மிகப்பெரிய சக்தி. ஒரு நாடு இல்லை என்றால் உலகம் முழுவதும் ஆம் என்றாலும் முடிவு நிறுத்தப்படுகிறது. இது பாதுகாப்பு முறை என்று கூறப்படுகிறது. ஆனால் இது அதிகாரத்தை சிலரிடம் மட்டுமே வைத்திருக்க ஒரு வழியா? ஒரு உலகத்தில் அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டாமா? ஆசியா உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா நாளைய உலகத்தின் மக்கள் மையம். இவர்கள் உலகத்தின் எதிர்காலம். ஆனால் உலக முடிவெடுக்கும் மேசையில் அவர்களின் குரல் எவ்வளவு என்பதே இங்கு கேள்வியாகிறது. மக்கள் அதிகம், அதிகாரம் குறைவு. இது சமநிலையா? அப்படியெனில் ஒரு உண்மையான உலக ஜனநாயகம் என்றால் என்ன? நாடுகளின் அதிகாரமா, அல்லது மக்களின் குரலா, அல்லது இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒரு சமநிலையா? இந்த உலகிற்கு ஒரு யோசனை. இந்த உலகத்தை பெரிய பிராந்தியங்களாக பிரிப்பது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, மத்திய கிழக்கு, ஓசியானியா மற்றும் 2 அவைகள். முதலவை பிராந்தியங்களுக்கு சம உரிமை. இரண்டாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம். ஒரு முடிவு எடுக்க 2 அவைகளினதும் ஒப்புதல் வேண்டும். இந்த அமைப்பில் ஒரு நாடு மட்டும் உலகத்தை நிறுத்த முடியாது. வீட்டோ அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதற்கு பதிலாக ஒற்றுமை, பெரும்பான்மை, பொறுப்பு, சமாதானம் என்னும் பண்புகளுடன் அதிகாரம் சிலரிடம் இல்லை, உலக மக்களிடமே இருக்கும். ஆனால் இது எளிதான மாற்றம் இல்லை. சக்தி வாய்ந்த நாடுகள் தங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பார்களா? பிராந்திய எல்லைகள் எப்படி நிர்ணயிக்கப்படும்? உலக அரசியல் எப்போதுமே சிக்கலானது. ஜனநாயகம் எப்போதும் போராட்டத்தின் மூலம்தான் உருவாகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி மட்டும். உலகத்தை யார் தீர்மானிக்க வேண்டும்? சில நாடுகளா, அல்லது மனித குலமா? வீட்டோ இல்லாத உலகம் ஒரு கனவா, அல்லது நம்மால் உருவாக்கக்கூடிய எதிர்காலமா? முடிவு நம்மிடமே உள்ளது. நன்றி. மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. மௌனத்தின் சாட்சிகள் என்பது ஆயுத வன்முறை, ஆதிக்க அரசியல், அதிகாரம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்ட பேசப்படாத உண்மைகளை ஆதாரங்களுடன் பதிவு செய்யும் ஒரு நடுநிலை அரசியல் களம். இங்கே பிதற்றல் இல்லை, அரசியல் பிரச்சாரம் இல்லை, ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. இது கட்சிகளின் மேடை அல்ல, இது
கருத்துக்களின் களம். அறிவாற்றல் ஜனநாயகம் என்னும் உயரிய புதிய தத்துவத்தின் தொடக்கமாகவும் இது அமைகிறது. பெரும்பான்மை ஆதிக்கம் சில நேரங்களில் உண்மையான நீதி மற்றும் திறமைக்கு எதிராக செல்கிறது. மனித இயல்பின் பல்வகை தன்மையை புறக்கணித்து ஒரே மாதிரியான சமத்துவத்தை திணிக்கிறது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் கருவி அல்ல. மனிதனின் சுதந்திரம், திறமை, படைப்பாற்றலுடன் திகழும் வாழ்வியலையும் மௌனத்தின் சாட்சிகள் நிறுவ முயற்சிக்கும். பெரும்பான்மை தீர்மானம் மட்டும் உண்மையான நீதி அல்ல. உண்மையான வரலாற்றின் வாழும் சாட்சிகளையும் தேடி மௌனத்தின் சாட்சிகள் பயணிக்கும். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.